எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் எக்ஸாம்க்கான ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. இதில மொத்தமா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணோம்னா, மொத்தமா 75 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா? 75 மார்க்குக்கு இந்த ஜெனரல் அவேர்னஸ்லேருந்து கேட்பாங்க. அதே மாரி தான் ஜெனரல் இங்கிலீஷ்லயும் டோட்டலா ஒரு 75, 75 150 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதில இந்த 25ல நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா, -1 மார்க் அப்படின்ற மாரி போகும். ஓகேங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஒரு 6 வீடியோஸ் 6 பார்ட்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்க்கான லிங்க் இருக்கு. பார்க்காதவங்க அத கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இத பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ, அந்த கொஸ்டின் எடுத்து அது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக் எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா? அதில எந்த லெசன் கவர் ஆகுதோ, அந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம வந்து கவர் பண்ற மாரி. ஓகேங்களா? சொல்லப்போனா அது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாரி டிஎன்பிஎஸ்சில எப்படி நம்ம ஜிஎஸ்க்கு படிப்போமோ, அதே மாரி இத படிச்சா போதும். ஆனா டிஎன்பிஎஸ்சில ஜிஎஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கூற்று காரணம்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க பொறுத்தவரைக்கும் பேசிக்கா ரொம்பவே ஈஸியான ஒன்லைனரான கேள்விகள் தான் இருக்கு. அதனால நம்மளுடைய எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்கு போதுமானது தான். வேற எங்கேயுமே அவுட் சோர்ஸ் நம்ம தேட வேண்டாம். ஓகேங்களா? இதில நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, 9த்ல பாலிட்டி அதாவது அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அதில 2 லெசன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். இதில 3வது லெசன் வந்து பார்க்க போறோம். இது வந்து மனித உரிமைகள் அப்படின்ற டாபிக். ஓகேங்களா? இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். புக்கு இருக்கிறவங்க 9த் ஸ்கூல் புக் இருக்கிறவங்க மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லாதவங்க அப்படியே இந்த வீடியோ வந்து கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு 1893ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாள் வந்து பார்த்தீன்னா, தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா அப்படின்ற ஒரு இடத்திற்கு தொடர்வண்டியில வந்து பார்த்தீன்னா போறாரு. பிரிட்டோரியா அப்படின்ற ஒரு இடத்திற்கு தொடர்வண்டியில வந்து காந்தியடிகள் வந்து போறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓடும் ரயில்ல வந்து காந்திய வந்து தள்ளி விட்டுர்றாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில குடுத்துருப்பாங்க. வேற எதுவும் அதில முக்கியமான டேட்டாஸ் வந்து இருக்காது. ஓகே. மனித உரிமைகள் நாள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நாள்ல வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, டிசம்பர் 10ஆம் நாள். மனித உரிமை நாள் எப்ப? டிசம்பர் 10ஆம் தேதி. ஓகேங்களா? சரி. 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை சமாளிக்கவும், எதிர்காலத்தில் உலகப் போர் போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதை நோக்கமாகக் கொண்டு, அக்டோபர் 24, 1945ஆம் ஆண்டு ஐநா சபை தொடங்கப்பட்டது. ஐநா சபை வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. எப்ப? 1945 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் விளைவுகள வந்து சமாளிக்க 2ஆம் உலகப் போர் நடந்து முடிஞ்சிருக்கும். அதோடைய விளைவுகள வந்து சமாளிக்கிறதுக்கும், எதிர்காலத்தில போர்லாம் நடைபெறாம இருக்கிறதுக்காக தான் இந்த ஐநா சபை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்கன்னா, 1945 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வந்து கொண்டு வராங்க. மனித உரிமைகள் நடைமுறைப்படுத்துவதில உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை பெரும்பங்கு வகிக்கிறது. மனித உரிமை நடைமுறைப்படுத்துறதுல த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து பெரும்பங்கு வகிக்கிறது அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஓகே. இங்க வந்து மண்டேலாவ பத்தி குடுத்துருப்பாங்க. மண்டேலா வந்து 27 வருஷம் சிறையில வந்து இருந்தாரு அப்படின்ற மாரி குடுத்துருப்பாங்க. ஓகே. தென்னாப்பிரிக்கா தலைவர் எஃப்.டபிள்யூ.டி. கிளார்க் வந்து பார்த்தீங்கன்னா, 1990ல அவர வந்து மண்டேலா வந்து விடுதலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. மண்டேலா மற்றும் டி. கிளார்க் ஆகியோரது கடும் முயற்சியினால் இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்து வந்ததா சொல்லப்படுது. 1994ல பல்லின பொதுத் தேர்தல் நடைபெற்றது. மண்டேலாவின் தலைமையில் ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று நாட்டோட தலைவரானாரு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம இந்திய லெவல்ல படிச்சாலே போதுமானது தான். ஓகே. 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த பேரறிக்கை, அதாவது உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை. அத பத்தி குடுத்துருக்காங்க. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, 30 உறுப்புகள வந்து கொண்டுள்ளது. மனித உரிமைகள் பற்றிய அந்த உலகளாவிய பேரறிக்கை வந்து எத்தன ஆர்டிகிள்ஸ வந்து கொண்டது அப்படின்னு கேட்பாங்க. 30 ஆர்டிகிள்ஸ் வந்து கொண்டிருக்கு. மேல என்ன குடுத்துருக்காங்க, 1948 டிசம்பர் 10ல பாரிஸ்ல நடைபெற்ற ஐநா பொது சபையில நிறைவேற்றப்பட்டது அந்த மனித உரிமை பிரகடனம். ஓகேங்களா? இந்த மனித உரிமையினுடைய உலகளாவிய பேரறிக்கை அப்படின்றது எப்ப நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா, 1948 டிசம்பர் 10ஆம் தேதி. அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த நாள தான் நம்ம மனித உரிமை நாளா கொண்டாடுறோம். ஓகேங்களா? எங்க நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து 1948 டிசம்பர் 10 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பொது சபை தீர்மானம் 217 ஏ இது ரொம்ப முக்கியம்.
ஓகே. மனித உரிமை பற்றிய உலகளாவிய பேரிகை இது வந்து எத்தனை உறுப்புகள் வந்து கொண்டிருக்கு அப்படின்னா 30 ஆர்டிகல்ஸ் வந்து கொண்டிருக்கு. சமூக பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு உரிமைகள் 2ஆம் உலகப் போரின் விளைவுகளுக்கு பின் உருவாக்கப்பட்ட மனித உரிமைகள் சட்டத்தினுடைய ஒரு பகுதி. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட இந்த மனித உரிமைகள் சட்டத்துடைய ஒரு பகுதி தான் சமூக பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு உரிமைகள் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் இதை வந்து நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம், இருந்தாலும் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகேங்களா. அடுத்து சுதந்திர உரிமை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியில் வசிக்கும் உரிமை, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை, எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை, இதெல்லாம் சுதந்திரத்துக்கான உரிமை. இதில் எது பொருந்தாதுன்னு கேட்கலாம், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து மனித உரிமைன்னு சொல்லுவாங்க, அடிப்படை உரிமைன்னு சொல்கிறாங்க இல்லையா. இது ரெண்டுத்துக்கும் பேசிக்கான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா மனித உரிமையை பொறுத்த வரைக்கும் பன்னாடு அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம்னா மனித உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது மட்டும்தான் அடிப்படை உரிமை. இது வந்து பன்னாடு அளவில் இருக்கும், நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து நீதி பேராணை அப்படின்றது என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு. நீதி பேராணை அப்படின்றது ஒரு செயலை செய்கிறதுக்கோ இல்லைனா அந்த செயலை வந்து தடுக்கிறதுக்கோ நீதிமன்றத்தினாலேயோ இல்லை வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படக்கூடிய எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான் வந்து பார்த்தோன்னா நீதி பேராணை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரத்திகா யாசினி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை வந்து வென்றிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரத்திகா யாசினி அப்படின்றது ஒரு தேர்ட் ஜெண்டர். இவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகி தன்னுடைய வேலைவாய்ப்பு உரிமையை வந்து பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எப்போ அப்படின்னா 2007 வந்து கொண்டு வந்திருக்காங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் வந்து 2007ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்திய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1993 அக்டோபர் 12. ஓகேங்களா. அக்டோபர் 24ன்னு ஒன்று பார்த்துருப்போம். அக்டோபர் 24 வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை கொண்டு வந்திருப்பாங்க. எந்த இயரில் வந்து பார்த்தோம்னா 1945 அக்டோபர் 24னா ஐநா சபை, அக்டோபர் 12 1993 தேசிய மனித உரிமை ஆணையம். ஓகேங்களா. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மனித உரிமை ஆணையத்தை அமைக்க வழிவகை செய்யக்கூடியது வந்து பார்த்தோன்னா பிரிவு 21 மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 உள்ளது. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 பிரிவு 21 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மனித உரிமை ஆணையம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1993 பிரிவு 21 படி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா மாநில மனித உரிமை தேசிய மனித உரிமை ஆணையம் பார்த்தோம் 1993 அக்டோபர் 12 அப்படின்றது. இப்போ மாநில மனித உரிமை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு தலைவர் 2 உறுப்பினர் வந்து இருப்பாங்க. ஓகே. மொத்தம் 3 பேர் வந்து இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையாக வந்து இந்த மாநில மனித உரிமை ஆணையம் வந்து உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையாக வந்து செயல்படும் சொல்கிறாங்க. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை 18 வயது வரையுள்ள அனைவரையும் குழந்தைகள் அப்படின்னு வரையறுக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, ஐநா சபை வந்து 18 வயது வரையும் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தின் பிரிவு 25 காணப்படுது. இது வந்து மனித உரிமை பிரகடனத்துடைய பிரிவு 25 படி சொல்லப்படுது. ஓகேங்களா. இக்கொள்கையின் அடிப்படையில் ஐநா சபை வந்து 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20 அன்று குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. ஓகேங்களா. ஐநா சபை வந்து குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட இயர் எப்போ அப்படின்னா 1989ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நவம்பர் 20 1989 நவம்பர் 20 வந்து பார்த்தோன்னா குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது ஐநா சபை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கு. அந்த 1989 ரொம்பவே முக்கியமானது.
அடுத்து கல்விக்கான உரிமை அரசியலமைப்பில் பிரிவு 21A அப்படின்றது படி பிரிவு 21Aவில் உள்ளபடி 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க 2009ஆம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியது. ஒன்றும் இல்லை, 21A எதை பற்றி சொல்லுது அப்படின்னா 6 வயசுலேருந்து 14 வயசு வரையக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே இலவசமாக கட்டாயமாக கல்வி வழங்கணும் அப்படின்றத அதே நோக்கமாக கொண்டு 2009ஆம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமைகள் சட்டத்தை வந்து இதை வச்சு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. கல்வி உரிமைகள் சட்டம் அப்படின்றது 2009ஆம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம், த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன், அதுதான் சொல்லியிருக்காங்க 2009ஆம் ஆண்டு. ஓகேங்களா. அடுத்து ஆபத்து காலத்தில் உதவிட காவலன், அதாவது SOS செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, தமிழ்நாடு சம்மந்தமாக கொஞ்சம் ரொம்ப பார்க்க வேண்டாம். அடுத்து போக்சோ சட்டம் அப்படின்றது த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் அப்படின்றது 2012ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. குற்றவியல் திருத்தச் சட்டம் 2018. அடுத்து குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து 1098. அடுத்து பச்பன் பச்சோ அந்தோலன் இளமை காப்பாற்று இயக்கம் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகள் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி அவர் குழந்தைகள் உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து சுமார் 86,000க்கு அதிகமான இந்திய குழந்தைகள் வந்து இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 1989ஆம் ஆண்டு உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 மீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பு, அதாவது குளோபல் மார்ச் அகைன்ஸ்ட் சைல்டு லேபர் முன்னிறுத்தி நடத்தினார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து பிரிவு 24 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தைகளையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 14 அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து 14 பிரிவு 45 அப்படின்றது 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். இதுலேயும் 14 இருக்கும். 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும்ங்கிறது பிரிவு 45 அப்படின்றது சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மூதாதையர் சொத்துரிமை. ஓகே, தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை அப்படின்ற சட்டம் வந்து 1989 வந்து நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வழங்க வேண்டும், அதாவது மூதாதையர்களோட சொத்தை வந்து பெண்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்றத தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989 படி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, அதேமாரி வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு இதை பார்த்து தமிழ்நாடை பார்த்து மத்திய அரசு வந்து இந்து வாரிசுரிமை சட்டத்தை வந்து 2005 திருத்தங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதாவது திருத்தங்களை மேற்கொண்டு பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா மூதாதையருடைய சொத்தை வந்து வழங்கணும் அப்படின்றது தமிழ்நாட்டில் 89 கொண்டு வந்திருக்காங்க. இந்திய லெவலில் 2005 வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம், பெண் தொழிலாளர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தொழிலாளர் நலனுக்கு டாக்டர் BR அம்பேத்கர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. சுரங்க தொழிலாளர்களில் பேறுகால நன்மை சட்டம், பேறுகாலத்தில் சுரங்க தொழிலாளருக்கு நன்மை பண்ணுறது, பெண் தொழிலாளர் நலநிதி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு சட்டம், பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள், நிலக்கரி சுரங்கங்களின் சுரங்க பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை வந்து மீட்டெடுத்தல், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அடுத்து இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த லெவலில் கொண்டு வந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கு 26.5%, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தோன்னா 3.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மரபினர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தோன்னா 20%, ஆதி திராவிடர் பொறுத்த வரைக்கும் 18%, பழங்குடியினருக்கு 1%, மொத்தமாக 69% வந்து பார்த்தோன்னா இடஒதுக்கீடு வந்து இருக்குது. பெண்களுக்கு 30%, அதில் வந்து பெண்களுக்கு வந்து 30%, மாற்றுத்திறனாளிக்கு 4%, தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு வந்து 20% தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு திருநங்கைகளில் வந்து பார்த்தோன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து 2005 அக்டோபர் மாதம் வந்து இயற்றப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் மாதம் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
இச்சட்டத்தின் வாயிலாக தகவல்களை பெற படிக்க தெரியாதவர்களுக்கு பொது தகவல் அலுவலர் வந்து உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அறிக்கைகள், தாள்கள் மற்றும் தனிப்பட்ட ஒருவரின் தகவல்கள் போன்றவற்றில் கிடைக்கப் பெறலாம். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறைகளுக்கான எல்லைகள் பாதுகாப்பு படை, அதாவது பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அதாவது மத்திய சேம காவல் படை மற்றும் உளவுத்துறை பணியகம், அது இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆகிய அமைப்புகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து அவங்களுடைய தகவலெல்லாம் நம்ம அறிஞ்சிக்க முடியாது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தது இப்போ 2005. ஓகேங்களா. மாதம் ரொம்ப முக்கியம், அக்டோபர் மாதம். ஓகே. அடுத்து 2018 ஜூலை மாதத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதன் மூலம் பெண்களுக்கு இத்துயர் நீக்கி வெற்றி கண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கு. கேரளாவில் ஒன்று நடந்திருக்கு, அது வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தொழிற்சாலையில் வேலை நேரம் வந்து குறைச்சிருக்காரு. ஓகேங்களா. தொழிற்சாலையில் வேலை நேரத்தை வந்து குறைச்சிருக்காரு. தொழில் சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம், இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல், தொழிலாளர் காப்பீட்டு கழகம், தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 39B இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது. 39B அப்படின்ட்டு சொல்லக்கூடியது இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இதற்கான ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இன ஒதுக்கல் என்னும் கொள்கை பின்பற்றிய நாடு எது? தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் நடந்திருக்கும். ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது எது அப்படின்னா அரசியல்னு கொடுத்துருக்காங்க, அது வேண்டாம். ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்கலாம் அப்படின்னா குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்றத பயன்படுத்தி நம்ம மீட்கலாம். ஓகேங்களா. இது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா பிரிவு 24. ஓகே. அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் பெறுவதற்கான கால வரம்பு என்ன அப்படின்னா 30 நாள். ஓகேங்களா. 30 நாளுக்குள்ளே தகவலை வந்து அளிக்கணும். அடுத்து பின்வரும் கூற்றுக்களை எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பானது. ஏன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் தான் 1993 அக்டோபர் 12 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே மாநிலம்னு கொண்டு வந்தனால தப்பு. ஓகேங்களா. மாநில மனித உரிமை ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1997 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து இதில் இருக்காது, அது வேறு லெசனில் இருக்கும், அது பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது ஒரு உரிமையில் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கு மாநில மனித உரிமை ஆணையம் அப்படின்னா அது கரெக்டு தான். இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. மாநில மனித உரிமை ஆணையம் மாநில எல்லையை தாண்டாது, தப்பு. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்க பரிந்துரைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது கரெக்டு தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான். ஐநா சபையின்படி 18 வயது நிறைவு பெறாத குழந்தைகள் ஆவார். ஓகேங்களா. எத்தனை வயசு நிறைவு பெறாதவங்க குழந்தைகள்? 18 வயது. ஓகே. அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசுனா கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலா 2 பேருமே வந்து பெற்றிருப்பாங்க. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் எத்தனை பிரிவு வச்சு கொண்டிருக்கோம் அப்படின்னா 30 பிரிவுகளை வந்து கொண்டிருக்கோம். அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொண்டு வந்திருப்பாங்க. 1976 எத்தனாவது சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது கொண்டு வந்தப்பட்டது? 1993 அக்டோபர் 12. ஓகே. அடுத்து பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டம் 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் வந்து தமிழ்நாடு வந்து கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தோம்னா இந்திய லெவலில் 2005 நினைக்கிறேன், அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா வாக்களிக்கும் உரிமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அரசியல் உரிமைன்னு சொல்லப்படுது. சங்கங்கள் அமைக்கும் உரிமை அப்படின்றது ஒரு சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை அப்படின்றது பண்பாட்டு உரிமை. அடுத்து இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படின்றது ஆமாம் 2005 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவே தமிழ்நாடுன்னு வந்துட்டாங்கன்னா 1989 வந்துடணும். அடுத்து குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லப்படுது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகே. தேங்க்யூ.